ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பேபி வந்து பிறந்து 7 days ஆகிடுச்சி. ஸோ வந்து பேர் வச்சு வீட்டுக்கு அழைக்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து இன்றைக்கி பண்ணுறோம் நாங்கள். இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, சும்மா ஐயரை கூப்பிட்டு சும்மா அந்த ஓமக்கொண்டெல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுவோம் 7th day. ஸோ வந்து அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். பெருசாக வந்து யாரையும் வந்து இன்வைட் பண்ணல. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க அண்ட் வந்து எங்கள் அத்தை அவங்க பிள்ளைங்களை மட்டும்தான் கூப்பிட்டோம். பெருசாக எல்லாருக்கெல்லாம் சொல்லி பண்ணலை. ஸோ சிம்பிளாக வந்து வீட்டிலே பண்ணிட்டாச்சு. மார்னிங் வந்து எப்பவும் போலவே வந்து கோலம்லாம் வந்து போட்டாச்சு. நார்மலாக எல்லார் வீட்லேயும் கோலம் போடுறது தான், அதே மாதிரி தான். பட் என்ன இதில் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் கலர் கொடுத்தோம். டெய்லியெலாம் வந்து கலர் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா தான் வந்து கலர் கொடுத்து போடுவோம். கோலம் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து கோலத்தோட ஃபுல் வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து குளிக்க வைக்கிறவங்களுமே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து குளிக்க வைக்க தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேறு ஒரு ஆள் வச்சு தான் வந்து குளிக்க வச்சுருந்தோம். அவங்கள வந்து மந்த்லி பேஸில் வந்து பேசி வச்சுப்போம் இல்லைங்களா, அவங்கள மாதிரி. ஸோ அடுத்தது வந்து அவங்க எனக்குமே வந்து குளிக்க வச்சுட்டு அண்ட் பாப்பாவையுமே குளிக்க வச்சுட்டு அவங்க வந்து வேறு இடத்துல ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம பூஜைக்க வேண்டியதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஐயர் வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் சமைச்சி நான்வெஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 7 days இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து அம்மா நான்வெஜ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த வேலையுமே வந்து அம்மா அண்ட் வந்து எங்கள் பின்னிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐயருமே வந்தாச்சு. ஐயர்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தைய போடுறதுக்கு தொட்டியில் இருக்கு இல்லைங்களா, தொட்டில் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் தொட்டிலெலாம் வைக்கல, சும்மா கயிறு கட்டி புடவையிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கல்யாண புடவை இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய கல்யாண புடவை வச்சு வந்து பாப்பாவுக்கு வந்து தொட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஐயருமே வந்து நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய அண்ணன் வந்து வரல. ஆக்சுவலாக எனக்கு 2 அண்ணன். ஸோ சின்ன அண்ணன் மட்டும்தான் வந்து வந்திருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாமா வீட்டிலேருந்து செய்வாங்க இல்லைங்களா, வந்து பெரிய அண்ணன் இல்லாதனால வந்து பெரிய அண்ணி தான் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அடுத்தது வந்து சின்ன அண்ணன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து பாப்பா வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சோடனே நாங்களே வந்து ஒரு நேம் வச்சு பாப்பா கிட்டே பேசுவோம் இல்லைங்களா. ஸோ வந்து நாங்களே வந்து ஒரு நேம் வச்சு பேசிட்டு தான் இருந்தோம். நாங்கள் வந்து பெட் நேமாக கூட அது வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட பிளானே வந்து ஃபஸ்ட்டே இருந்துச்சு. நேம் வந்து லெட்டர் ஜாதகம் பார்த்து வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஜாதகம் பார்ப்போம், அந்த பேர் வந்து ஓகே ஆனாலும் அதே பேர் வச்சுக்கலாம், இல்லையா பரவாயில்ல நம்ம வந்து அதை பெட் நேமாக கூட வச்சுக்கலான்ற மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் பாப்பாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தோம். நாங்கள் பெரிய பொண்ணோட பேர் வந்து நிலா. ஸோ வந்து அடுத்தது வந்து நக்ஷத்ரா அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். அதே பேரே வந்து எங்கள் லக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்துலேயுமே வந்து செட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் வந்து நாங்கள் நக்ஷத்ரா அப்படின்னே வச்சாச்சு ஃபுல் நேம். என்னோடய பெரிய பாப்பா பேர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிருஷிகா ஸ்ரீநிலா. ஸோ வந்து நிலான்றதுமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து தெரியாது என்ன கேர்ளா பாயான்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து நாங்களாக வந்து நிலா ஆக்சுவலாக கேர்ள் தான் ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ அதனால் நிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் லெட்டர் பார்ப்போம் இல்லைங்களா, அதில் வந்து அவளுக்கு வந்து அது செட்டாக மேட்ச் ஆகி வரல. ஸோ அதனால் நிலான்ற பேர் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் வந்து வச்சாச்சு. பட் இந்த பாப்பாவுக்கு வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ வந்து நிலா நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிற வீடியோ அண்ட் வந்து ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவை குளிப்பாட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக சாமிக்கிட்ட வச்சு அவங்க படைச்சிட்டு தான் வந்து கொடுப்பாங்க, அவங்க கையால் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த வீடியோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது, அந்த கிளிப்பெல்லாம் வந்து காணும். ஸோ அதனால் இருந்ததை மட்டும் வச்சு நான் அந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலில் போட்டு பேரையுமே வந்து 3 வாட்டி காதில் சொல்லிட்டோம். எங்கள் பாப்பாவோட பேர் நக்ஷத்ரா. நல்லா இருக்கான்னு கீழே சொல்லுங்கள்.